நாங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு நட்டுக்கிட்டு நிற்கும். ஆனால் கோர்ட்டு கேள்வி கேட்டால் உங்கள் வீரத்தை கொண்டு போய் அங்கே காமிக்க முடியுமா? முதுகு விரிஞ்சிடும். கோர்ட்டு ஒன்றும் கேட்கல, நியாயமாக ரொம்ப சென்ட்ரலாக. ஏப்பா 2 பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாரு, நீ அந்த 2 பேரையும் நியாயமாக பார்த்தா நீ நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்க, இன்னொருத்தர் இங்கே. நான் கேட்கல, கோர்ட்டு கேட்குது. 2 பேரும் சேர்ந்து, அதாவது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒட்டுமொத்த கும்பலும் ஒரு ஆளை கையை காமிச்சு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கு போல. அந்த ஆள் அப்ரூவலாக பார்த்துட்டேன். நான் ஏதோ சில்ட்ர கேஸாக இருக்கும், என் ரேஞ்சுக்கு ஏதோ 1-2 என் மேலே இருக்குது. நீங்களாம் திடீர்னு இவ்வளோ பெரிய பாரத்தை என் மேலே இறக்கிட்டு ஓட பார்க்குறீங்க. ஐயா, எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. ஆல்ரெடி இவங்க எல்லா வேலையும் பார்த்து வச்சுருந்துருக்காங்க. என்னையை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு கடைசியில் என் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க சார். ஏன்னா சிசிடிவியில் அவர் தானே இருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, அதாவது மாட்டிக்கிட்ட அந்த சார் பதிவாளர் மொத்தமாக இந்த கேஸில் 4 பேர் இருக்காருன்றாங்க. அது 4 பேர் வந்து அக்யூஸ்டுன்றாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4வது அக்யூஸ்டு தான். 3 அக்யூஸ்ட் இது வரைக்கும் யாருன்னே தெரில. நியாயம் தானே சார்? யார் அந்த 3 அக்யூஸ்டு? அதாவது பதிஞ்சவரை பிடிச்சிட்டிய, யார் மேலே பதிஞ்சது, யார் கீழே பதிஞ்சது, அதாவது விற்றது யார், வாங்கினது யார், அவங்க எங்கே? இது வரைக்கும் எங்கேயாச்சும் அவங்கள பார்த்திய? பேர் மட்டும்தான், அதுவும் அவனுக்குள்ளே இருக்கிற சார் ஆள் ஓடிட்டாங்க சொத்து வேணும்ட்டு. எப்படி ஓடுவிய? 20, அதாவது 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சாலும் 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கட்டியிருக்கணும். 10% கட்டணும்ல. 20 லட்சம் ரூபாயை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு உண்மையிலேயே அதை ஒரு காசாக மதிக்கலைன்னா தானே விட்டு ஓடுவேன். யார் தான் அந்த ஆள்? எங்களுக்கே அவரை பழனி உண்டியலை 20 லட்சம் ரூபாயை பதிஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க சார். இது உண்டியலுக்கு போன காசு கூட கிடையாது. ஆக்சுவலி இது அரசாங்கத்துக்கு போன காசு. தப்பு இல்லை. அரசாங்கத்துக்கு போனான்னா உண்டியலில் போனான்னு கடைசியில் எல்லாரும் அங்கே தானே போய் நிற்க போகிறாங்க. கரெக்டு தானே? இப்போ கோர்ட்டு கேட்ட கேள்வி, ஏன் 2 பேர் மேலே நீ கேஸை ஃபைல், அதை நடவடிக்கைன்றது ஏன் எடுக்கலை? இவரை சஸ்பெண்ட் பண்ண அந்த இன்னொரு ஆள் 3ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி வேலையை முடித்து வச்சுட்டதா இப்போ இருக்க. நான் வெறும் நம்பர் தான்டா போட்டேன் இத்தனைக்கு. அதாவது நமக்கு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்ன ஒன்று நமக்கெல்லாம் என்ன தோணுன்னா, சொத்து பதிகிற இடம் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அது வெறும் பதிகிற இடம். பதிகிறதுல பல வகைகள் இருக்குது. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்டது. இவர் இந்த சொத்து விவகாரத்தில் தலையிறதே கிடையாதா, அனுபவமே கிடையாது. மனுஷன் ஏதோ இந்த ஏதோ சீட்டிங் ஃபண்டி, சாரி சிட் ஃபண்ட், கரெக்டு, அதில் வந்து மனுஷன் வந்து உட்கார்ந்துருக்காப்புலையே. அவர் தான் கொண்டாந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் எவ்வளவு விவரமாக போட்டிருக்காங்க பாருங்களேன். ஏற்கனவே இந்த ஆள் மேலே கேஸ் இருக்குது. ஒருவேளை இதையும் நம்ம இவர் மேலே திருப்பி விட்டோம் அப்படின்னா மாட்டி விடுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. இல்லைப்பா, இது நேச்சுரலாக நடந்துச்சா, இல்லை இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அதை பல காலமாக உட்காந்து டேபிளுக்கு கீழே உட்காந்து யோசித்து பிளான் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்சு போட்டு பண்ணுவாங்கல்ல. சார் இப்போது எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க. ஐயா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆள் இல்லை, பெண்டிங் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி எதுவும் தடப்பற்றக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆளுகளை வந்து தூக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது வழக்கம்தான். அதெல்லாம் வந்து இல்லை சொல்லலை. ஆனால் சுற்றி இருக்கிற எந்த ரெஜிஸ்ட்ராருமே உங்கள் கண்ணுக்கு படலையா? பக்கத்திலே இருக்கிறா. என் பைனாக்குலர் வச்சு பிடிச்சிருக்கிய ஒரு ஆளை. உண்மை அதானே? எங்கேயோ மலை மேலே உட்காந்துருக்கா ஒருத்தன். அவனை கொண்டாந்து இனி அங்கே அதுவும் மழைதான் இதுவும் மழைதான். அந்த அடிவாரத்தில் நீ அங்கே ஒர்க் பண்ண, இங்கே ஒர்க் பண்ண, ஒரு நாள் ஒர்க் பண்ணினா ஓ வாழ்நாளில் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. போட்டால் வந்துட்டேன் அவன். அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, என்னை ஏன்டா இங்கே கொண்டாந்து அடிச்சிருக்கிய, நான் ஒன்றுமே பண்ணலையடா, இது பனிஷ்மெண்ட்டா இல்லை ரிவார்டா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து எனக்காக ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுறீங்களா? மனுஷனுக்கு தோணி இருக்கும்ல சார், கண்டிப்பாக தோணி இருக்கும். இன்றைக்கி அதுதான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க,
கவர்மெண்ட் அரசாங்க வக்கீல் இவரை வெளியில் விடக்கூடாது, இவரை ஜாமீனில் விடக்கூடாது, கஸ்டடியில் எங்கள் கையில் கொடுங்க சார், நாங்கள் பண்ணிக்கிறோம் எதுவாக இருந்தாலும். அரசாங்க வக்கீல் கேட்டிருக்க நீ அதுக்கு உடனே இங்கே அதுக்கு தான் அவர் அப்ரூவர் ஆகிட்டார். இங்கே பாருங்க, அந்த இடத்துல தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க எல்லாருமா சேர்ந்து தள்ளி விட பார்க்குறாங்க. அதான் என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஒரு ஆள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், இத்தோட விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்று தானே வெளியில் வருது. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மூட மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ, அது யாராக வேணாலும் இருக்கலாம் சார். திருட எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தயவு செய்து இதில் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளை திருப்புறத்துக்கு எவ்வளவோ வேலைகள் நடக்குது, நிஜமாக எவ்வளவோ வேலைகள் நடக்குது. ஆனால் எங்கே சுற்றினாலும், எங்கே நீங்கள் எங்களை இழுத்துட்டு போனாலும் மறுபடியும் நாங்கள் இந்த பிடிச்சி கொண்டு போய் எளிய விட்டீங்கன்னா அது மறுபடியும் தேடி வீட்டுக்கு வந்துடும். நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஏகப்பட்டது சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்களும் அந்த மாதிரி தான். நீங்கள் எங்கே எங்களை இழுத்து கொண்டு போய் விட்டாலும் கடைசியில் நாங்கள் வந்து அங்கே நின்றுவோம். பழனி அடிவாரத்தில் இந்த முருகன் கேட்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் தானே நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தது. எவன் வரப்போகிறேன், முருகனுக்காக நாங்கள் வருவோம் சார், எங்களுக்காக முருகன் வருவேன், முருகனுக்காக நாங்கள் வருவோம். எங்களை விட்டால் எங்களை காப்பாற்றுறதுக்கு முருகன் இருக்கான், முருகனை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தானே இருக்கிறோம். நாங்கள் வரணும்ல, வருவோம். கடைசி வரையும் கேட்போம். கேள்வி கேட்டால் உங்களுக்கெல்லாம் பிடிக்கலைன்னா ஓடுங்கன்றான், இல்லாட்டி போட்டு உடங்கன்றான். ஆமாண்டா, நாங்கள் அப்படி தாண்டா பண்ணோம், என்னடா பண்ண முடியும், அப்படியாச்சும் கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பு, அது உங்களோட உரிமை, அது ஜனநாயக உரிமை உங்களுக்கு. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஜனநாயக உரிமை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க, அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இங்கே செய்யணும்ல சார். ஏன் அப்படின்ற சார், அந்த இவ்வளோ பெரிய ஒரு வேலையை சின்ன தவறு நடந்து போச்சுன்றாங்க. ஏன்டா சின்ன தவறா, எனக்கு புரியலை. பக்கத்தில் ஒரு சைபர் போட்டுருந்த பரவாயில்ல, பல சைபர் போட்டிருக்கிற விஷயப்பா, இது சின்ன தவறா? இத்தனைக்கும் அந்த மனுஷன் நான் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன்றார். எந்த சார் பதிவாளர், ஜஸ்டிஸ் மணிகண்டன். இந்த பேரை கேட்டோடனேயே அவனுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவன் அவனாகத்தான் இருப்பேன், இவனுக்கு முருகனை கண்டு ஆகாது போல், அதனாலத்தான் முடிச்சு விட்டேன். இல்லை சார், ஆட்டோமேட்டிக் நேச்சுரலாக வரக்கூடியது தானே சார் இதெல்லாம். அதனால் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் பேரை கேட்டோடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அவர் கலெக்டர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக இதை செய்ய முடியாது. என்னமோ இவங்க இப்போ இந்த பிரச்சனையை இவங்களே கண்டுபிடிச்சி இவங்களே நடவடிக்கை எடுத்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வேகமாக வேலை பார்த்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தெரிஞ்சதுனால இவங்க வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க, வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லை அதான சார் உண்மை. இப்போ இந்த சஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை, இந்த நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை, இந்த மாவட்ட பதிவாளரை எப்போ பண்ணாங்க, இவராக அன்னைக்கு பண்ணிட்டாங்க. மாவட்ட பதிவாளரை எல்லோரும் வெளியில் பேசுறதுக்கு அப்புறம் தான் சார் இவங்க வேட்டியவே எடுத்து கட்ட ஆரம்பித்தாங்க. போச்சு, தெரிஞ்சு போச்சு, மறைங்கிறா. நீங்கள் நடக்கிறப்ப பாட்டில் சவுண்டு கிளிங்குன்னு கேட்குதே, அதுதானே இப்போ எல்லாருக்கும் டவுட்டு. அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் எங்கேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கு, இது பக்கா ஆர்கனைஸ்டு ஒன்றுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க சார். சந்தேகம் இருக்குது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. இதில் கோபம் வர்றதோ இல்லை எவெல்லாம் பேசுகிறானோ அவன் மேலே எதையாச்சும் கேஸை போட்டு விடுறதோ ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது சார். ஏன்னா கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு கேட்க, ஏப்பா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா? கேட்கும்ல கோர்ட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ சந்தேகம் இருக்குது, அதுக்கான முகாந்திரம் இருக்குது, செஞ்சிருக்கக்கூடிய தைரியமும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நினப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, செஞ்சுருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து வெளியில் பேசுனா தானப்பா ஏதாச்சும் ஒரு விவகாரம். பேசவே இல்லைன்னா நீ அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று மேலாப்பில் எடுத்துகிட்டு விட்டுட்டு ஓடிடுவேன். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கா. ஏதாச்சும் ஒன்றுனா ஆக்ஷன் எடுத்துருக்கோம் சார். இப்படியே தான் ஓடிச்சு இந்த விஷயத்தை. ஏன்னா 100 கோடி ரூபா மேட்ரு சார்.
இதுவரை இந்த 100 கோடியோட முடிய போகிறது இல்லை. ஒரு வேளை இதை பற்றி யாரும் எதுவும் பேசலை, விட்டுட்டு போயிருந்தாங்க, மேம்போக்காக விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா ஊரு பூரா இந்த மாதிரி பல கோடி சொத்து இருக்குது, பல 100 கோடிக்கு சொத்து இருக்குது. எவன் வேணும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு பத்திரம் கிடச்சா பதிஞ்சிட்டு வந்துடுவாங்க போல். அப்படித்தானே சார் இருக்குது. இதில் அமைச்சரை யாரும் லிங்க் பண்ணாதீங்க. அமைச்சர் நீங்களாக வந்து எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி தானே ஆகணும். குறைஞ்சபட்சம் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னாலும் கோர்ட்டுக்கு சொல்லணும்ல சார். எப்படி நடந்தது, கரெக்டாக அந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தார், இந்த ரெஜிஸ்டரை ஏன் தூக்கி இங்கே போட்டீங்க, அப்போ அவர் 2 பேரும் சேர்ந்து பதிஞ்சப்போ 2 பேர் மேலேயும் கேஸ் போடாமல் ஏன் ஒருத்தர் மேலே மட்டும் சஸ்பெண்டு, ஏன் ஒருத்தர் மேலே மட்டும் ஆக்ஷனு, அந்த இன்னொருத்தர் தானே எல்லா வேலையும் பார்த்தாருன்றாங்க. இனிஷியேட் பண்ணது அவர் தானே, இதுக்கு முன்னாடி இருந்தவர் தானே. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னமும் நாங்கள் முழுசாக அமைச்சரை நம்புகிறோம். ஏன்னா அமைச்சருக்கு தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் இவங்க வேலையை பார்த்து அமைச்சர் பேரை கெடுத்து விட்டாங்க. அமைச்சர் அப்பாவின்றது இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அமைச்சருக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த நிலத்தை அந்த சொன்னாப்புல இல்லையா, ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டேன். பாரத பிரதமர் தான் எனக்கு ஞாபகம் வர்றார். அவரும் சொன்னார், ஒரு இன்ச்சு கூட நான் சைனாக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு. அவன் ஏக்கர் கணக்கில் உட்காந்துருக்கான். இல்லைப்பா, இந்த மாதிரி இதே மாதிரி அதுவாது பரவாயில்ல, எங்கேயோ கண்காணாத இடத்துல நடக்கிறது, அங்கே சில விஷயங்கள் நடக்கலாம், சொல்ல முடியாது, பார்டர் இஷ்யூஸ். ஆனால் இது நட்ட நடுவில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், எல்லோரும் கண்ணுக்கு முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ அதுக்காக ஏதாச்சும் வந்து பண்ணுவார், சொல்லுவார். அதான் நீங்கள் சொல்கிறது நாங்கள் நம்பணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டு வாங்க. படித்த உடனே கண்டுபிடிச்சிட மாதிரி ஈஸியாக வந்து மாட்டிக்காதீங்க.